இந்தியா முழுவதும் 5 பழங்கால கோயில்கள் உள்ளன. இவை ஒவ்வொன்றும் இயற்கையின் வெவ்வேறு சக்திகளின் அடிப்படையில் கட்டப்பட்டுள்ளன. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவை அனைத்தும் ஒன்றாகச் சேர்ந்து பஞ்சபூத ஸ்தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை சிவபெருமானின் 5 மூலக் கோயில்களாகும். காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவில் நிலம். இங்கு சிவன் நிலமாக பிருத்வி வழிபடப்படுகிறார். இந்த கோவில் புனிதமான மண்ணின் மீது கட்டப்பட்டுள்ளது. இங்குள்ள தொன்மையான மாமரம் கூட ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது. நிலைத்தன்மை என்ற இந்த கூறு இங்கு உருவம் கொள்கிறது. திருவானைக்காவல் ஜம்புகேசுவரர் கோவிலில் சிவன் நீராக மாறுகிறார். கருவறைக்கு அடியில் ஒரு இயற்கையான நீரூற்று பாய்கிறது. மேலும் லிங்கம் கோடை காலத்தில் கூட எப்போதும் ஈரமாகவே இருக்கும். இது ஒரு உயிருள்ள நீராதாரத்தின் மீது கட்டப்பட்ட கோவில். திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோவில் நெருப்பு. அருணாசலேஸ்வரர் கோவிலில் சிவன் நெருப்பாக இருக்கிறார். மலையே லிங்கமாக உள்ளது. இது கல்லில் உறைந்த ஒரு அக்னி ஸ்தம்பமாகும். ஒவ்வொரு ஆண்டும் அண்ட நெருப்பை கௌரவிக்கும் வகையில் மலையின் உச்சியில் ஒரு தீபம் ஏற்றப்படுகிறது. திருமறைக்காடு திருக்காலத்திநாதர் சுவாமி கோவில். காற்று. திருக்காலத்திநாதர் சுவாமி கோவிலில் சிவன் காற்றாக இருக்கிறார். கருவறைக்குள் காற்று இல்லாமல் ஒரு விளக்கு அசைந்து கொண்டிருக்கிறது. இது பிரபஞ்சத்தின் சுவாசமான பிராணாவின் சின்னமாக விளங்குகிறது. சிதம்பரம் நடராஜர் கோவில். ஆகாயம். சிவன் ஆகாயமாக மாறுகிறார். இது சிலை இல்லாத ஒரு கருவறை. அங்கே இருப்பது வெறும் வெற்றிடம் மட்டுமே. இது வடிவமற்ற எல்லையற்ற பிரபஞ்சத்தின் மர்மமான சூன்யத்தை குறிக்கிறது.